இது வந்து நம்ம சைட்டினுடைய இன்றைக்குள்ள கண்டிஷன் இது. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா வந்து இந்த இடத்துல வந்து நார்த் ஈஸ்ட் கார்னர் வந்து நார்த்து சைடில் உள்ள ஃப்ரெஞ்சு விண்டோ இது. இந்த இடம் 2/6 வரும். இந்த இடம் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். இது தலைவாசல் வந்து ஸ்ரீ ஆண்டாள் வாஸ்துப்படி பார்த்தீங்கன்னாக்கா தலைவாசல் வந்து கிழக்கு பகுதியில் வந்து ஒட்டி வரணும். அதாவது வடக்கு பார்த்த மனையாக இருந்தால் என்ன பண்ணணும்னா கிழக்கு பகுதி வந்து நமக்கு வந்து ஒட்டி வரணும். அப்போ அது மாதிரி நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அதில் வந்து இந்த காலத்தில் வந்து இந்த சைடில் வந்து ஒரு பில்லர் வரும். அந்த 9 இன்ச் பை 9 இன்ச் பில்லர் வரும். அந்த பில்லர் எதுக்கு அப்படின்னாக்கா அந்த டோர் ஃபிக்ஸ் பண்ணும்போது அந்த தலைவாசலில் வந்து அந்த மெயின் டோர் நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணும்போது அதோட கிளாம்ப் வந்து அதில் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக அப்போ தான் நம்ம வந்து அந்த ஸ்ட்ராங்காக இருக்கும் கிளாம்புக்காக. அந்த பில்லர் கூட நம்ம வந்து இப்போ போட போகிறதில்ல. அது வந்து டோர் ஃபிக்ஸ் பண்ணும்போது அந்த கிளாம்பு எந்த இடத்துல வருதோ அப்போ அந்த நேரத்தில் போட்டு அந்த கட்டுவேலையை போட்டு கிளாம்பெல்லாம் பக்காவாக ஃபிக்ஸ் பண்ணால் தான் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். அது ஒன்று. அடுத்து வந்து இப்போ வந்து இந்த இடம் வந்து ஈஸ்ட் சைடு வந்து இந்த ஸ்பேஸ் விட்டுருக்கோம். இது வந்து கிட்டத்தட்ட இந்த ஸ்பேஸ் வந்து ஒரு 3 ஃபீட் இருக்கும். இப்போ இந்த தலைவாசல் அந்த டோர் நம்ம ஓப்பன் பண்ணும்போது இந்த செவரில் வந்து சாஞ்சிட்ருக்கோம். இந்த இடத்துல சாஞ்சிட்ருக்கோம். அதுக்கப்புறம் வந்து இந்த விண்டோ வந்து நமக்கு வந்து எனி டைம் 24/7 வந்து ஓப்பன் பண்ணி வைக்கணும். வந்து ஃப்ரெஞ்சு விண்டோ 2/6 வந்து 2 விண்டோ கொடுத்துருக்குறோம். இது வந்து ஈஸ்ட் சைடு கொடுத்துருக்குறோம். இது வந்து நார்த் சைடு கொடுத்துருக்குறோம். இது மாதிரி 2 விண்டோ வந்துடும். சரியா? ஆமாம். அவர் வந்து பவுல் ஜோசப் நம்ம சூப்பர்வைசர் சார். அவர் பவுல் ஜோசப். அடுத்து வந்து நம்ம வந்து கட்டுவேலை போடுறது பெரிய விஷயம் இல்லை. இப்போ வந்து ஒரு சில் லெவலில் வந்து நம்ம வந்து இது மாதிரி வந்து சில் பீம் கொடுக்கணும். சில் ஸ்லாப் வந்து இதேமாதிரி ஒரு என்ன பண்ணால் ஒரு மினிமம் வந்து ஒரு 8 mm ராடாவது கொடுக்கணும். 8 mm ராடு வந்து த்ரூ அவுட்டாக கொடுக்கணும். கொடுத்துட்டு அந்த குறுக்கு பீஸ் வந்து இதேமாரி கொடுத்து நம்ம வந்து நல்லா ஸ்ட்ராங்காக பக்காவாக கட்டின இது ஆட்டினா கூட அசையக்கூடாது. அது மாதிரி நல்லா ஸ்ட்ராங்காக பண்ணணும். இதுமாதிரி த்ரூட்டாக ஃபுல்லாகவே கொடுக்கணும். எங்கெல்லாம் வால் இருக்கோ அப்போ வந்து அந்த பழைய செவராக இருந்தாலும் சரி புது செவராக இருந்தாலும் சரி அந்த ஒவ்வொரு காலத்துலேயும் லிங்க் பண்ணுற மாதிரி ஃபுல்லாகவே கொடுக்கணும். இப்போ இது வந்து நமக்கு வந்து ஹால் வந்து ஒரு 10க்கு 25 அடியிலேருந்து நான் வந்து கீழே கிரவுண்ட் ஃப்ளோரில் வந்து பழைய பில்டிங் இருந்தது. இப்போ அதை பேஸ் பண்ணி நம்ம பண்ணதுனால நம்ம வந்து இப்படி தான் பண்ண முடியுது. ஏன்னா பில்லர் வந்து அது மாதிரி தான் நமக்கு சென்டர் பில்லரில் அது மாதிரி வருது. அதனால் நம்ம இப்போ அப்படி தான் பண்ணியிருக்கோம். இப்போ சில் லெவல் வந்து ஆல்மோஸ்ட் எல்லாமே சில் லெவல் ஆகிடுச்சு. சில் லெவல் நம்ம வந்து கட்டால முடியுது. அடுத்து நம்ம இப்போது தலைவாசல்லேருந்து நம்ம இப்போ இந்த வழியாக இப்போ நம்ம இப்போ உள்ளே வரோம் அப்படின்னா உள்ளே வந்துட்டு ரைட் சைடு போகும்போது இங்கே இது ஒரு பெட்ரூம். இது வந்து பார்த்திங்கனாக்கா சில்ட்ரன்ஸுக்கு ஒரு பெட்ரூம் நார்த் வெஸ்ட் கார்னரில் வரும். அடுத்து வந்து இது வந்து ஒரு அட்டாச்சு டாய்லெட்டு. அந்த அட்டாச்சு டாய்லெட்டில் உள்ள போகிறதுக்கு முன்னாடி இது வந்து வாஷிங் மிஷின் வந்து ஏரியா. இந்த இடத்துல வந்து வாஷிங் மிஷின் வைக்கிற மாதிரி ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அப்படி நம்ம உள்ளே போகும்போது இந்த இடத்துல பார்த்திங்கனாக்கா டாய்லெட்டுக்கு வந்து இந்த பகுதியை அப்படி போய்க்க முடியும். அடுத்து இந்த ரூமை பொறுத்தளவில் நமக்கு வந்து கபோர்டு பண்ணணும் அப்படின்னாக்கா சவுத் வெஸ்ட் கார்னரில் இந்த இடம் நம்ம வந்து போட்டுக்கலாம். சவுத் வெஸ்ட் கார்னரில் விண்டோ வந்து இந்த இடம் வரும். அதாவது வெஸ்ட்டு பார்த்த மாதிரி நார்த் ஒட்டின மாதிரி வரும். நார்த் ஒட்டின மாதிரி அங்கே வந்து விண்டோ ப்ரொவைட் பண்ண போகிறோம். அதை நம்ம பண்ணும்போது நம்ம வந்து காமிப்போம். அது ஹாலில் வந்து நம்ம வந்து டிவி வந்து ப்ரொவைட் பண்ணுவோம். டிவி ப்ரொவைட் பண்ணுறது இது வந்து ரொம்ப யோசித்து கரெக்டாக பண்ணணும். எப்படி பண்ணணும் அப்படின்னா இது நம்ம இப்போ ஹாலில் நின்றுட்டுருக்கோம். அடுத்து வந்து அது வந்து கிச்சன் போகக்கூடிய என்ட்ரியாக இருந்தாலும் அடுத்து வந்து டிவி வந்து இந்த வாலில் வரும். இந்த வாலில் அதாவது இந்த ஹாலில் இருந்து சவுத் வாலில் வரும். அப்போது டிவி ப்ரொவைட் பண்ணும்போது இதில் வந்து நம்ம வந்து ஒரு ஆப்செட் காமிச்சிருப்போம். இந்த ஆப்செட் தான் ரொம்ப முக்கியம். இந்த ஆப்செட் இது மாதிரி காமிக்கும்போது இந்த இடத்துல நம்ம டிவி வச்சா கூட இந்த பெட்ரூமுக்கு போகக்கூடிய வழியில் வந்து பார்த்திங்கனாக்கா இந்த காமிக்கிறோம் பாருங்கள். இந்த பெட்ரூம் போகக்கூடிய வழியில் நம்ம போகும்போது டிவியில் போய் இடிக்கிற மாதிரி இருக்காது. அதனால் நம்ம வந்து என்ன பண்ணிவிட்டு அதில் ஒரு ஆப்செட் ஒன்று காமிச்சிருக்கோம். சரியா? இந்த ஒரு ஆப்செட் காமிக்கும். அப்போ டிவி வந்து நம்ம இது ஃபிக்ஸ் பண்ணால் கூட நமக்கு வந்து டிவியில் போய் இடிக்கிற மாதிரி இருக்காது. நம்ம ரூமுக்கு செப்பரேட்டாக போகிற மாதிரி இருக்கும். அப்படியே இது வந்து மாஸ்டர் பெட்ரூம். இது வந்து 16/10 அந்த மாதிரி வரும். ரூம் சைஸ் வந்து ரொம்ப நல்லாவே இருக்குது. இப்போ ரொம்ப பெருசாகவே இருக்குது. 16/10 இந்த ரூம் சைஸு. இப்படி அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூம். அப்போது
இந்த டோர் பார்த்தீங்கன்னாக்கா இந்த டோர்னு பார்த்தீங்கன்னாக்கா டோட்டல் லெவலில் இருந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஈஸ்ட் சைடு ஒட்டின மாதிரி வரணும். ஈஸ்ட் சைடு ஒட்டின மாதிரி வரணும் அப்படின்னா இந்த டோர் வந்து பெட்ரூம் வரக்கூடிய டோர் வந்து ஓப்பன் பண்ணும்போது இந்த இடத்துல வந்து நிற்கும். இப்போ இங்கேருந்து ஓப்பன் பண்ணும்போது இந்த இடத்துல வந்து நிற்கும், இது வர நிற்கும். அதுக்கப்புறம் நம்ம வந்து இது ஓப்பன் பண்ணி உள்ளே போனால் தான் சரியாக இருக்கும். அது மாதிரி ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். இதான் டாய்லெட். இது வந்து ரொம்ப பெருசாக இருக்கும். 4.25க்கு 10 அடி வரும், ரொம்ப பெருசு. இது வந்து மாஸ்டர் பெட்ரூம். இந்த மாஸ்டர் பெட்ரூமில் வந்து 2 ஜன்னல் நம்ம வந்து ப்ரொவைட் பண்ண போகிறோம். 2 ஜன்னல் சொல்லும்போது ஒன்று வந்து வெஸ்ட்டு பார்த்த மாதிரி நார்த் ஒட்டின மாதிரி இந்த இடத்துல வரும். இது இங்கே ஒரு ஜன்னல் வரும். அதே மாதிரி சவுத் ஃபேஸிங்கில் சவுத் சைடு, அதாவது இந்த பெட்ரூமில் வந்து சவுத் சைடில் வந்து ஈஸ்ட்டு ஒட்டின மாதிரி கிழக்கு ஒட்டின மாதிரி இந்த இடத்துல ஒரு ஜன்னல் வரும். இதில் வந்து ஒரு 4x4 சைஸில் வரும். இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 5x4 சைஸில் வரும். ஒரு பெரிய ஜன்னலும் ஒரு சின்ன ஜன்னலும் வரும். அடுத்தது நம்ம இப்போ கிச்சன் போகிறோம். இது வந்து சமையலறை. கிச்சன் போகிறோம். கிச்சனில் உள்ள என்ட்ரன்ஸ் ரொம்ப 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 முக்கியம். அப்போ அந்த கிச்சனில் உள்ள என்ட்ரன்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம வந்து கிழக்கு ஒட்டின மாதிரி இருக்கும். அதாவது ஈஸ்ட் ஒட்டின மாதிரி இந்த இடத்துல தான் வைக்கணும். அப்போ இந்த இடத்துல வைக்கும்போது நமக்கு வந்து ஸ்ரீ ஆண்டாள் வாஸ்துபடி பக்காவாக வரும். இப்போ இதில் வந்து நமக்கு வந்து சமையலறைன்னு சொல்லும்போது அப்போ வந்து உள்ளே வந்துட்டு ஒரு 4 ஃபீட் நம்ம உள்ளே வந்ததுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து சமையல் கட்டு வந்து இந்த இடத்துல கொடுத்தா தான் சூப்பராக இருக்கும். அதே நான் வந்து சமையல் கட்டு போடும்போது நான் உங்களுக்கு நிச்சயமாக காமிக்கிறேன். அடுத்தது நம்ம வந்து சமையலறைன்னு சொல்லும்போது பார்த்திங்கனாக்கா நம்ம இப்போ உள்ளே வரோம். இதான் என்ட்ரன்ஸு. இந்த என்ட்ரன்ஸ் சொல்லி நம்ம வந்து உள்ளே வந்ததுக்கப்புறம் இங்கே வந்து ஒரு பார்ட்டிஷன் வால் போட்டு நம்ம வந்து அந்த கிச்சன் மேடை போடுவோம். கிச்சன் மேடை போடும்போது அந்த சிங்க் வந்து இந்த இடத்துல வரணும். அதாவது சிங்க் வந்து நார்த் ஈஸ்ட் வந்து சிங்க் வரணும். அடுத்து ஸ்டவ்வு வந்து அடுப்பு சம்மந்தப்பட்ட இந்த எரிபொருள் சம்மந்தப்பட்டது பார்த்திங்கனாக்கா எந்த இடத்துல வரணும் அப்படின்னா சவுத் ஈஸ்ட் கார்னர் வரணும். சவுத் ஈஸ்ட்டில் வந்து இந்த இடத்துல நம்ம வந்து ஸ்டவ் வச்சிடணும். அப்போ வந்து அக்வாகார்டு எங்கே வரும்? அக்வாகார்டுன்னு சொல்லும்போது வாட்டர் ஃபில்ட்ரு வந்து சவுத் வெஸ்ட்டில் வரணும். சவுத் வெஸ்ட்டில் நம்ம வந்து இந்த வால் போட்டதுக்கப்புறம் இந்த இடம் நம்ம வந்து பண்ண போகிறோம். பக்கத்தில் விண்டோ தெரிய வந்து பக்கத்து வீடு. இப்போ வந்து சைடில் வந்து நம்ம வந்து இந்த வீடை பக்கத்தில் சைடில் வந்து இடம்லாம் விட்டுருக்குறோம். இடம்லாம் இருக்குது. சரியா? அப்போ இதில் வந்து அந்த சவுத் வெஸ்ட் கார்னரில் நம்ம வந்து அக்வாகார்டு போடுறோம் அப்படின்னா அதில் உள்ள இன்புட்டு அவுட்புட்டு வந்து நம்ம வந்து தனியாக நிச்சயமாக பைப்லைன் கொடுத்து தான் ஆகணும். அதையும் வந்து நான் வந்து கிளைண்ட்டிட்ட வந்து பண்ணித்தரேன்னு சொல்லிட்டேன். இப்போ ஜென்ரலாக வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நார்த் ஈஸ்ட் கார்னரில் நம்ம வந்து அந்த சமையல் மேடையில் வந்து அங்கே வந்து ஒரு சிங்க் வைக்கிறோம் அப்படின்னா அந்த சிங்குக்கு மேலே தான் வந்து அந்த வாட்டர் ஃபில்ட்ரு வைப்பாங்க. வாட்டர் ஃபில்ட்ரு அங்கே வைக்கும்போது அந்த வெயிட் கூட நமக்கு வந்து அந்த இடத்துல வரக்கூடாது அப்படிங்கிறது தான் சரி ஆண்டாள் வாஸ்துபடி நம்ம வந்து அந்த விதியை வந்து நம்ம வந்து கிளியராக ஃபாலோ பண்ணுறோம். அப்போது இதில் வந்து வரக்கூடிய அந்த எலக்ட்ரிக்கல் லைனு, அந்த வேஸ்ட் வாட்டர் லைனு, அந்த இன்புட் லைன், இது எல்லாமே அந்த 3 விதமான ஒரு பாயிண்ட்ஸ் பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா தான் வரும். இதை நம்ம வந்து கிளைண்ட்டிட்ட வந்து எக்ஸ்ட்ரா கலெக்ட் பண்ணுறதில்ல. வாஸ்துபடி நம்ம வந்து திருப்தியாக வீடு கட்டி கொடுக்குறோம். அதே நேரத்தில் 2 விண்டோ வரும். இங்கேயும் அதேமாதிரி சமையலறையில் வந்து நார்த் ஈஸ்ட் கார்னர் இந்த இடத்துல ஒரு விண்டோ வந்துடும். இந்த இடம் இது வந்து ஓப்பன் தான். என்ட்ரன்ஸ் வந்து ஓப்பனாக கொடுத்துருவோம். இப்போ இதில் வந்து ஒரு விண்டோ வந்துடும். அடுத்தது சவுத்து ஃபேஸிங்கில் ஈஸ்ட் ஒட்டின மாதிரி சவுத் சைடு இங்கே ஒரு விண்டோ வரும். இந்த இடத்துல ஒரு விண்டோ ஃபிக்ஸ் பண்ணுவோம். நல்லாயிருக்கும். தொடர்ந்து நம்ம காணொலியை பாருங்கள். உங்களுக்கும் அந்த காணொலி பார்க்குற உங்களுக்கு யாருக்காவது இது மாதிரி ஸ்ரீ ஆண்டாள் வாஸ்துபடி வீடு கட்டணும்னு சொல்லி நீங்கள் வந்து விருப்பப்பட்டீங்கன்னா நீங்கள் வந்து ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பருக்கு வந்து நிச்சயமாக தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுக்கு வந்து நிச்சயமாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நன்றி, வணக்கம்.